ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க பாத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏஜியோ ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏஜியோவில் இப்போ பிக் பாஸ் சேல் போயிட்டுருக்குது. நான் நிறைய குர்த்திஸ் எல்லாம் கிராப் பண்ணியிருக்கேன். வாங்க அதோட ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏஜியோ கவரை பிரிக்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சு இல்லையா நம்ம ஏஜியோவில் துணி எடுத்து. இது 3 பேட்சாக வந்தது. மார்னிங் 1, ஈவினிங் 1, அப்புறம் மறுநாள் காலையில் 1. நான் 3ஐயும் சேர்த்து ஒரே வீடியோவாக போடுறேன். எல்லாமே வந்து நான் இந்த பிக் பால் சேலில் நார்மல் ரெகுலர் குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரயான் தான். இது எல்லாமே துணி அப்படிங்கிற பிராண்டில் பை ஆவாசா அப்படின்னும் சிலதெல்லாம் போட்டிருக்குது. வாங்க 1 by 1 பார்த்துடலாம். இதில் வேறு மம்மு கண்ணு வைக்கிறான். இன்னும் 7 8 ஆக்சுவலாக நான் மொத்தமாக டோட்டலாக 12 ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியல. 5 6 7 ஒரு 8 பீஸ் வந்துருக்குது. மீதி 2 அடுத்தடுத்த தடவை வந்தது. ஃபர்ஸ்ட் ஒன்னா மங்களகரமா மஞ்சள் வெந்தய கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல வெந்தய கலர் மாதிரி, அதில் ரெட் கலரு கிரீன் கலர் மாதிரி பிரிண்டிங் டிசைன் வந்திருக்குது. பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஸ்வலாக நெக்லைனுக்கும் ஸ்லீவுக்கும். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் தான். ஒரு நார்மலான ரவுண்ட் நெக் மாதிரி வச்சு கீழே அதுக்கும் பைப்பிங் கொடுத்துருக்காங்க கட் மாதிரி. எல்லாமே ஏலைன் குர்த்தா தான். சைடு கட்டு ஓப்பன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஒரு நல்ல தாமரைப்பூ கலர்னு சொல்லலாமா? ஓகே, அந்த கலரே சொல்லலாம். அதில் குட்டி குட்டியாக அந்த வயலட் கலர் அப்புறம் எல்லோ க்ரீன் எல்லாம் ஃப்ளார் வச்சது நல்லாவே எடுப்பாக தெரியுது அந்த கலர் ஃபுல்லாக. அப்புறம் இதில் வேறு பைப்பிங்கெல்லாம் இல்லை. சைடு இதுவும் சைடு ஸ்லிட்டு தான். ஸ்லீவ்லேயும் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 3/4 ஸ்லீவ் தான். ஆஸ் யூஸ்வலாக ஆவாசால எல்லாமே 3/4 ஸ்லீவ் வந்துடும் மோஸ்ட்லி. இந்த ஃபியூஷனில் மட்டும்தான் ஸ்லீவ்லெஸ்ஸாக வரும். அதுக்கும் சின்ன ஸ்லீவ் கொடுத்துருவாங்க அட்டாச்சாக. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். மோஸ்ட்லி ரயான். அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து ரயான் ப்ளஸ் காட்டன் மிக்சட் மாதிரி வந்திருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டனும் கொடுத்துருவாங்க. அதில் டிசைனாக அதே மேட்சிங் கலரில் கொடுக்குற பட்டனே இன்னொன்று எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இது ஒரு பயங்கரமான வைப்ரண்ட்டான பிளட் ரெட் கலரு. அதுக்கு கோல்டன் பிளாக் பிரிண்ட்டு வச்சு செம்ம சூப்பராக. மற்றது எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் எல்லாமே நான் ஆஃபரில் தான் எடுத்துருக்கிறேன். நல்ல கலருங்க, கோல்டன் கலரு செம்ம காம்பினேஷனாக இருக்குது. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். இது வந்து ஒரு மயில் ப்ளூ கலர். அதில் வந்து ஒரு நேவி ப்ளூ பிளாக் பிரிண்ட், கோல்டனும் நேவி ப்ளூவும் வச்ச மாதிரி. இதுலேயும் டேசல் மட்டும் வந்திருக்கும் ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலரில். அந்த பிரிண்டெல்லாம் நல்லாயிருக்கும், வாஷ் பண்ணாலும் போகாது. நான் இது வரைக்கும் ஆவாசாவோட யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி ஏஜியோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் ஆவாசானா ரொம்ப ரொம்ப வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிட்டோம்னா போதும் வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுவும் ஒரு எல்லோ கலர், அதில் மெரூன் கலர் மாதிரி பிரிண்ட்டு. இதுவும் சேம் நெக்லைன் வச்சு அதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா பட்டனும் ஓப்பன் பண்ண முடியாது. இதுவும் 3/4 ஸ்லீவ் தான். அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு பேரட் க்ரீன். அதாவது இமேஜில் காட்டுறதை விடவும் நம்மளுக்கு வர்றது நல்லா டார்க்காகவே வரும். ஒரு சிலதெல்லாம் வந்து அதில் நல்லா வைப்ரண்ட்டாக காமிச்சிட்டு அனுப்புறது மைல்டாக அனுப்பிடுவாங்க இல்லையா? மோஸ்ட்லி ஆவாசால அதை விடவே சூப்பராக இருக்கும். இதுவும் நார்மல். இப்போ எல்லாமே நீ லென்த்துக்கு இருக்கும். சைடு ஓப்பன் ஸ்லிட்டு தான். 3/4 ஸ்லீவ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் 3/4 ஸ்லீவ் வந்துடும். ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபியூஷனில் நார்மலாக இருக்கும். பட் ஸ்லீவ் வந்து கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதே 3/4 கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல எல்லோ வித் பிங்க், நம்மளோட ஃபேவரட் கலரு. நெக்லைனில் வந்து பட்டன் கொடுத்து அதுக்கும் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து ஈவினிங் வந்தது. இதையும் இப்போவே ஓப்பன் பண்ணிடலாம். இது தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறப்ப போட்டுட்டு போங்க. ஒன்று கலருக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மம்முவும் செல்லாமும். பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா? அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோம் அன்னைக்கு.
கலாய்க்கிறதுக்கு சொல்லவே வேண்டாம், சூப்பர் கலர் காம்பினேஷன்மா அப்படின்ட்டாங்க. பட் மெரூனும் ஆரஞ்சும் நல்லாவே கலர் காம்பினேஷன். அந்த பூவா குட்டி குட்டியா லைனா கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு. நல்ல ஒரு மெரூன், அதில் பட்டியாலாவோ இல்லை பலாசாவோ இல்லை லெக்கினோ போட்டால் சூப்பராக இருக்கும். இதுவும் சைடு ஸ்லிட்டோட வந்திருக்குது. நார்மலான ரயான் தான். இதுக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய கவர்னு. ஒரு பீஸ் தான் இருக்குன்னா கூட இதுதான் ஃபுல்லாக வந்திருக்கும், மீதி ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினச்சேன். பட் இது ஒரு நல்ல கனகாம்பர பூ கலர். கழுவி ஊற்றுறாமோ, ஏன் இப்படி எல்லா கலர்லையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு எல்லோ, இன்னொரு என்னவோ கலர், அது கலர் என்ன கலர்னு தெரியல. இது இந்த மேண்ட்ரின் கலர் மாதிரி சைனீஸ் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கீழே த்ரெட்டு டேசில் வச்சு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணலாம். 3/4 ஸ்லீவ் தான் இதுக்கும். இதில் பைப்பிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதுவும் துணி பிராண்டு தான். ஒரு சிலதில் வெறும் துணின்னு போட்டிருக்காங்க, ஒரு சிலதுலாம் துணி பை ஆவாசான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எப்போவுமே அந்த டேக் ஒன்று சைடில் வச்சுருப்பாங்க, ஆவாசாவோட அந்த லோட்டஸ் இது மாதிரி. அது இந்த தடவை எதுலேயும் இல்லை, தீந்துருச்சோ என்னவோ ஜியோவில். அப்புறம் இது வந்து மறுநாள் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு எல்லோ, என்ன அம்மன் கோயிலில் கூழ் ஊற்ற போகிறீங்களா அப்படின்ட்டாங்க. ஆமாம்ல, நீ அடுத்தது ஆடி மாதம் வந்ததுன்னா இதை போட்டு போய்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்லாகிட்ட. கலர் நல்ல காம்பினேஷன். ஒரு இதுவும் சைனீஸ் கலர் தான் பாருங்கள். இதுலேயும் துணி பை ஆவாசான்னு போட்டிருக்காங்க. 3/4 ஸ்லீவ் தான். அந்த ஒரு ப்ளூவும் ரெட்டும் நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன், சூப்பராக இருக்குது. நெக்லைனில் டிசைன் இதாக கொடுத்துருக்காங்க, பைப்பிங் கொடுத்து செம்ம சூப்பரான மேண்ட்ரின் கலர் வச்சு. பட்டன் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எல் சைஸே ஓகேவா இருக்கும். எல் சைஸே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அதையே நான் கொஞ்சம் ஹிப் கிட்டையெல்லாம் பிடிச்சிக்குவேன். இதுவும் எல்லோங்க, ஒரு நல்ல ஒரு மைல்டான எல்லோ. அதுக்கு பிங்க் கலர், நல்ல ஒரு ராணி பிங்க்ல கைக்கு மட்டும் சின்னதாக பைப்பிங்கை விடவும் கொஞ்சம் பெருசாக வாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் துணி பை ஆவாசா தான். ஒயிட் கலர் பிளாக் பிரிண்ட் கொடுத்துட்டு பாருங்கள், அவ்வளோதான். இந்த நல்ல டார்க் பிங்க்ல டேசல், த்ரெட் டேசல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்ததுன்னா நீங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வைங்க, அப்புறம் கிடைக்கிறப்ப அவங்களே மெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே, எல்லாமே நம்ம இன்னைக்கு வாங்கினது எல்லாமே ஐஜியோ பிக் பால் சேலில் ஆஃபரில் வாங்கினது தான். ஓகே, இன்னி பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.